ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பண்ண போகிறோம். அதாவது சனி இப்போ தானங்க பயிற்சி ஆனார். இதுக்குள்ளே சனி வக்ர பயிற்சியா அப்படின்னா எங்கே திருப்பி போகிறாரு? இப்போ பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கார். இப்போ எங்கே போகிறாரு அப்படின்லாம் கேட்குறீங்க. அப்படின்னா அதை பற்றி முழுசும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் மீனத்திலே தான் இருப்பார். மீனத்திலேருந்து 2028 வரைக்கும் மீனத்திலே தான் இருப்பார். மீனத்தில் இருந்தே வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அப்படின்னும் போது ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லைங்க. அவர் நட்சத்திர பாதங்களை தான் கடப்பார் அப்படின்னு சொல்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவர் ஸ்லோ டவுன் ஆகுறார். ஸ்லோ டவுன் ஆகிறதுனால அவர் நட்சத்திர பாதங்களை மட்டும்தான் கிடக்கிறாரு. அதே மீனத்திலே தான் சஞ்சாரம் பண்ணுவார். சரி, இந்த சனி வக்ரகதி அடையிறதுனால என்னங்க ப்ளஸ்ஸு என்னங்க மைனஸு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 மீனத்திலே வக்ரகதி அடைகிறாரு. டிசம்பர் மாதம் 11 மீனத்திலே வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதி அப்படின்றத அடைகிறார். அப்போ ஏறக்குறைய 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் சனி பகவான் என்ன பண்ண போகிறார்? சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காரோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கெடுபலன்கள் ரொம்ப கம்மியாக போகுது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பாருங்கள், ஜூன் 2 குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேலே படிஞ்சிருச்சு. சனி மேலே படிஞ்சு ஆல்ரெடி சனி நல்லிஃபை ஆகிட்டாரு. பெருசாக கெடுபலன்களை கெடுக்க போகிறது இல்லை. எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரோ அவங்களுக்கு அதுக்கும் மேலே அந்த நல்லது செய்யணுன்ற இருக்க ராசிகளுக்கு கடகடன்னு நல்லது செய்ய போகிறார். வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் இதே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான். குருனோட பார்வையினால் வரக்கூடிய பலன்கள், குருனோட பார்வை அகலும் போது வரக்கூடிய பலன்கள் ஆக 2 பகுதியாக பிரிக்க போகிறோம். குருனோட பார்வை ஏங்க அகல போகுது? குரு 1 வருஷம் கடகத்தில் இருப்பார் தானே அப்படின்னா, ஆமாம்மா 1 வருஷம் கடகத்தில் இருப்பார். ஆனால் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது கடைசி 1 மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக பயிற்சி ஆவார். சிம்மத்துக்கு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது இது என்ன, அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டீசர், ஒரு டெய்லர் பார்த்திங்கன்னா குரு பகவான் காமிச்சு போவார். அப்போ சனி மேலேருந்து குருனோட பார்வை அகலும் விலகும். அப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி அவரோட வக்ர பார்வை என்னென்ன இடத்துலலாம் பார்க்குறாரு, வக்ரகதி அடைஞ்சு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றது நாங்கள் இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். ஆக 2 பகுதியாக பலன்கள் சொல்லுவோம். புரியுதுங்களா? சனி குருனோட பார்வையில், சனி குருனோட பார்வை அகன்ற பின்னாடி சனி என்ன பண்ண போறாரு அப்படின்றது சொல்லுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பலன்கள் தெளிவா தெரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்காரு? ஆல்ரெடி மேஷராசி அன்பர்களுக்கு தெரியும். நீங்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. 7 நாட்டு சனியே இருந்தாலும் இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், குருனோட பார்வையில் வக்ரகதி அடைஞ்ச சனி. பொதுவாக விரைய சனி அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சாலும் நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா குருனோட பார்வை வேற இருக்குது. வக்ரகதி அடைஞ்ச சனி அவரோட வக்ர பார்வை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டார். ஏன்னா குருனோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேலே பட்டதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட்டார். அப்போ 7 நாட்டு சனியாக இருந்து கடுமையான மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்தார். நான் நடந்து போனால் கூட தடுக்கி எழுந்து தாங்க நடந்து போகிறேன், ஓடணுன்னா உழுந்து எழுந்தா ஓடுறேன். இப்படி தான் இருந்துச்சு மேஷத்தினோட வாழ்க்கை. அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைங்களால் பிரச்சனை, சமுதாயத்தில் மரியாதை மதிப்பு இல்லை, கையில் இருந்த காசு காணாமல் போச்சு, தேவையில்லாத மருத்துவ செலவு, தேவையில்லாத அசுப செலவு, இதனால கஷ்டப்பட்டு இருந்த மேஷராசி அன்பர்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு இருக்க சனி மேலே குருனோட பார்வை எல்லா அளவும் உங்களுக்கு எடுக்க போதில்லை. அவர் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, குருனோட பார்வை வந்துச்சு. ஆக எல்லாவும் கெடுக்க போகிறதில்ல. உங்கள் மூளையை தின்னுட்டு இருந்த சனி பகவான் இப்போ எந்த விதத்துலையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் பாட்டுன்னு சிவனே நிற்க போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்லாம். இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்? சனி உங்களை அதாவது மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 10 மற்றும் 11க்கு அதிபன். தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தொழில் குறித்து நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்கும். பார்த்தீங்களா, நானும் அவனும் ஒன்றா தான் படித்தோம், அவனை விட நான் சூப்பராக படிப்பேன், அவனை விட எனக்கு பயங்கர திறமை, ஆனால் நாங்கள் 2 பேரும் டாக்டர்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஃபீஸ் வாங்குறேன், நான் 200 ரூபாய் தான் ஃபீஸ் வாங்குறேன். எனக்கு பெருசாக அதிர்ஷ்டம்லாம் கூடி வரதே இல்லைங்க. எப்பயுமே எனக்கு அதிர்ஷ்டம் ஃபேவர் ஆகாது. இப்படி நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணிப்போம். பார்த்தீங்களா, நிறைய நடக்கிறது தான் இந்த மாதிரி. ஆக நம்ம கம்பேர் பண்ணி வருத்தம் அப்படின்றதுக்கும் பார்த்தீங்களா, தொழில் சார்ந்து எனக்கு ஏகப்பட்ட கனவுகள் இருந்துச்சு, வருத்தம் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. அதெல்லாம் என்னோட கனவுகள். எனக்கு 1000 கனவு இருக்கலாம், அதில் ஒரு 4-5 கனவாவது நிறைவேறும். தொழில் சார்ந்து உங்களோட ஆதங்கம் என்ன, உங்களோட எண்ணங்கள் என்ன, உங்களோட ஆழ்மனது ஆசை என்ன, அதை சனி பகவான் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி கொடுப்பான். வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் எந்த பாவத்துக்கு அதிபன் அந்த பாவத்துக்கான வேலையை அவர் செய்வோம். சூப்பரான விஷயம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம்.
ரெண்டாவது லாபஸ்தானத்துக்கு அதிபன் வந்து சனி பகவான் இல்லைங்களா. அப்போ லாபம் குறித்து எனக்கு இருந்துச்சு. ஆமாம் பாரு, 10 ரூபாய் பொருளை 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறான். இப்போ இந்த ஆன்மீகவாதிகள் இந்த ஜோதிடர்கள் அப்பெல்லாம் செய்கிறாங்க இல்லையா. இது வந்து பாருங்க, இது நான் உங்களுக்கு மந்திரிச்சு வச்ச தாயத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாந்திரிக் பர்சன்ஸ் ஆன்மீகவாதிகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அவங்கள ஆன்மீகவாதிகள்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்க கொடுக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு பொருளை இது பண்ணி புதுசாக உங்களே உற்பத்தி பண்ணி இதை வச்சா உனக்கு லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிம்பாங்க. உண்மைதான், அந்த மாதிரி எத்தனையோ வஸ்துக்கள் இருக்குது. பட் இவங்க கரெக்டாக செய்கிறாங்களா? கரெக்டாக செய்கிறவங்க ரொம்ப கம்மி. தேவையில்லாமல் அதை வந்து மக்கள்கிட்ட காசு பிடுங்குறவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி லாபம் குறித்து அவன்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான், பயங்கரமாக சம்பாதிக்கிறான். நான் இன்றைக்கெலாம் மாங்குன்னு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு ஜோதிடத்தை பார்க்குறேன், ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து எல்லாம் சொல்கிறேன். நான் வந்து எனக்கு ஃபீஸ் 2,000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்றாங்கப்பா அப்படின்னு என்னோட லாபத்தை குறித்து நான் ரொம்ப கவலையில் இருக்கேன். அப்படின்னா இந்த காலகட்டம் என் லாபம் சார்ந்து நான் செய்யக்கூடிய தொழில், அதனோட லாபம் குறித்து என்னோட ஆழ்மனசு ஆசைகள் எதெல்லாம் இல்லை, எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எதெல்லாம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுது, அத்தனையும் கிடைக்கும். எல்லாமே கிடைக்குமா? ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது குருனோட பார்வையில் வக்ரகதி அடைஞ்ச சனியினோட ஒரு பலன்கள். சரி, இப்போ கடைசி 1 மாதம் குருனோட பார்வை சனி மேலே இருக்காது. அப்போ வக்ரகதி அடைஞ்ச சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸை ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் ஏற்படுத்துவார். இருந்தாலும் 7 நாட்டு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான்றது நல்லது தானே. கெடுக்கணும்னு ரொம்ப வீரியமாக இருக்கிறத விட கெடுக்கணுன்ற ரொம்ப வீக்காக இருக்கார். கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் அப்படின்றது ஏற்படுத்துவார், ஓவர் கம் பண்ணிக்கணும். லாபம் குறித்து ஒரு கஷ்டம் அப்படின்றத எடுப்பார், ஓவர் கம் பண்ணிக்கணும். அதே மாதிரி 7 நாட்டு சனி அவர் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிடுவார். 100% ஆக்டிவேட் ஆக மாட்டார், ஒரு 40% நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள், அதே மாதிரி கடன் குடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படின்றத ஏற்படுத்தும். ரொம்ப சிம்பிள்மா. நம்ம எப்பயுமே சனி அப்படின்னா நம்ம ரொம்ப சின்சியராக வேலை செய்யணும். சின்சியராக வேலை செஞ்சால் சனி பகவான் எந்த விதத்துலையும் நம்மளுக்கு எடுக்க மாட்டார். கடின உழைப்பாளிகளை சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்குமா. வாழ்த்துக்கள்.